ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி 2024 அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஐஆர்டிஏ ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், மருத்துவ காப்பீடு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஜென்ரலாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் வர முக்கியமான கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கிளைமில் தான் ப்ராப்ளம் வருது. இதுதான் வந்து ஐஆர்டிக்கு வந்து அதிகமாக கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணோன்னா கிளைம் வந்து நல்லா தர்ற ஒரு கம்பெனியாக இருக்கணும். மற்றபடி பாலிசியோட ஃபியூச்சரு, ப்ரீமியம் இதெல்லாம் ரெண்டாவது. ஏன்னா கிளைமே தரலன்னா பாலிசியோட ஃபியூச்சர் எப்படி இருந்தாலும் அது நமக்கு யூஸ் இல்லை. கிளைமை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது வந்து இன்கர் கிளைம் ரேஷியோ அப்படிங்கிறதான் பார்க்கணும். அது இன்கர் கிளைம் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கிளைம் கொடுத்துள்ள அந்த தொகை, அதாவது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க கிளைம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எவ்வளோ மொத்தமாக ப்ரீமியம் வாங்கியிருக்காங்க 100ஆல் மல்டிப்ளை பண்ணனா நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து 55 கோடிக்கு வந்து அவங்க வந்து கிளைம் கொடுத்துருக்காங்க. அவங்க வாங்கின மொத்த ப்ரீமியம் வந்து ஒரு 85 ஒன்று வச்சுக்குவோம். இப்போது இவங்களுடைய இன்கர் கிளைம் ரேஷியோ பார்த்திங்கன்னா 64.7 வரும். ஸோ இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போது இன்கர் கிளைம் ரேஷியோ பார்த்திங்கன்னா, அதாவது டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரே மாதிரி கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா 2022, 2023 பார்க்கும்போது பப்ளிக் செக்டர், அதாவது அரசு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இன்கர் கிளைம் ரேஷியோ வந்து 105 இருக்குது ஆவரேஜாக. அதேமாதிரி ப்ரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் 80 இருக்குது. ஸ்டாண்டலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டுமே பண்ணக்கூடிய அந்த கம்பெனிக்கு வந்து ஹெல்த்தில் வந்து இன்கர் கிளைம் ரேஷியோ பார்த்திங்கன்னா 61.4 வந்து ஆவரேஜாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஜென்ரலாக இண்டஸ்ட்ரி லெவலில் ஆவரேஜாக எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி அமௌண்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா இன்கம் கிளைம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டுமே பண்ணக்கூடிய கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அமௌண்ட் வைஸில் வந்து சேமாக இருக்குது. ஆனால் மற்ற கம்பெனியுடைய இன்கம் கிளைம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா போன வருஷம், அதாவது கோவிட் டைமை விட இப்போ வந்து அதிகமாக இருக்குது. அப்போ கோவிட் டைமோட இப்போ தான் அதிகமாக கிளைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. சரி, ஓகே, இதெல்லாம் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓவரால் இண்டஸ்ட்ரி லெவலில் இன்கம் கிளைம் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இண்டிவிஜுவலாக கம்பெனி லெவலில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ திறந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்னா பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இண்டிவிஜுவல் கம்பெனியோட இன்கர் கிளைம் ரேஷியோ வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஃபில்டர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதாவது இன்கர் கிளைம் ரேஷியோ வந்து 100க்கு அதிகமாக இருக்க கம்பெனியை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி 60க்கு கம்மியாக உள்ள கம்பெனியும் ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100க்கு அதிகமாக போகுது அப்படின்னா அவங்க வாங்குகிற ப்ரீமியத்தை விட கிளைம் அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து லாஸில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். லாஸில் போயிட்டுருக்க ஒரு கம்பெனியை வந்து நம்ம பாலிசி எடுக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ரிமூவ் பண்ணிடுறோம். அடுத்து 60 கம்மியாக இருந்துச்சுன்னா 2 ரீசன் இருக்க முடியும். ஒன்று வந்து அவங்க கிளைமெல்லாம் ரிஜெக்ட் அதிகமாக பண்ணுறாங்கன்னு ஒரு காரணம் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களுடைய அண்டர் ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதாவது ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் பாலிசி தருவாங்க. அப்படிங்கும்போது கிளைம் அதிகமாக வராது. ஸோ அதனால் வந்து இன்கர் கிளைம் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். இந்த 2 ரீசனில் எது நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு? ஸோ ஒரு 60% மேலே உள்ள கம்பெனியை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அதுதான் அந்த வகையில் நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது இந்த 2 கம்பெனி வந்து ரிமூவ் ஆகுது. அடுத்து மீதி இருக்கக்கூடிய கம்பெனி இதுலேயே வந்து நம்ம ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 3 கம்பெனியும் வந்து ரிமூவ் ஆகுது. அடுத்து மறுபடியும் ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து
3 கம்பெனியும் அப்படியே ரிமூவ் ஆகிடுது. யுனைடெட் இந்தியா மட்டும் இருக்குது. இதில் கிராண்ட் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்குது என்னென்னா, அந்த இண்டஸ்ட்ரி லெவலில் ஆவரேஜ் இன்கர் கிளைம் ரேஷியோ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து ஸ்டாண்டலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டுமே பண்ணக்கூடிய கம்பெனி. இவங்களுடைய இன்கர் கிளைம் ரேஷியோ இதுலேயும் ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது கேர் அதே மாதிரி நிவா பூப்பா வந்து 60 கீழே இருக்கனால அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ 3 கம்பெனி தான் 60க்கு மேலே இருக்குது. இப்போது ஃபில்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்திருக்க அந்த லிஸ்ட்டை வந்து இன்கர் கிளைம் ரேஷியோ ஆர்டர் படி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா அதிகமாக இன்கர் கிளைம் ரேஷியோ வந்து 89% வந்து ஜூனோ அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு இருக்குது. ஸோ அந்த ஆர்டரில் வந்து எல்லா கம்பெனியும் நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டுமே பண்ணக்கூடிய கம்பெனியில் வந்து ஸ்டார் ஹெல்த் வந்து 65% அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோன்னா இந்த ரேஷியோ வச்சு மட்டும் பார்க்க முடியாது. அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் கவரேஜ் வந்து எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த வகையில் நம்ம லிஸ்ட்டில் உள்ள அந்த இன்கர் கிளைம்ஸ் அதிகமாக இருக்க கம்பெனியோடைய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். மீதி இருக்கக்கூடிய கம்பெனியோடைய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். வீடியோவோட ஹேண்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன தான் இந்த ரேஷியோலாம் நல்லா இருந்தாலும் மோசமாக இருந்தாலும் கம்பெனி வந்து இந்த ரேஷியோ வச்சு உங்களுக்கு வந்து கிளைம் தர போகிறது கிடையாது. பாலிசியோடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து கிளைம் தருவாங்க. அதனால் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி பாலிசியோடைய கண்டிஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி தெளிவாக பார்த்துட்டு பாலிசி எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளைம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். உங்களுக்கு கருத்துக்கள் ஆலோசனை இருந்தால் காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காப்பி எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.